வணக்கம் மக்களே. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் 30லேருந்து 40 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. இதுக்கப்புறம் தோல்வி அடைந்தால் அவங்களோட பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஆபத்தா? யார் கட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை அந்த அதிமுக கட்சியே சிதறி போயிடுமா? இல்லை அதிமுகவோட இடத்தை தாவேகா பிடிச்சிருமா? அரசியல் விமர்சகர்களோட கருத்து கணிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பேர் இயக்கம்னே சொல்லலாம். அப்படி தான் இத்தனை வருஷமும் அது இருந்து வந்திருக்கு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக 30லேருந்து 40 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றாங்கன்னா, ஆட்சியை பிடிக்க தவறி போனாங்கன்னா, அது அந்த கட்சியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கிருங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இது இருக்கும்னு சொல்லியே அரசியலோட விமர்சகர்களோட கருத்து கணிப்பாகவே இருக்குது. அதிமுகவில் இருக்கிற ஒரு கேடர் அடிப்படையிலான இந்த கட்சியில் தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்கிறது அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட ஒரு சோர்வை தான் உண்டாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தன்னோட ஒற்றை தலைமையின் கீழே கட்சியை கொண்டு வந்து இதுக்கப்புறம் சந்திக்க போகிற ஒரு முதல் பெரிய சட்டமன்ற தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 40 இடங்களுக்கும் கீழே கட்சி குறையும் பட்சத்தில் இருக்கிற இந்த கட்சிக்குள்ளே இதுவரைக்கும் அமைதியாக இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்போ கிளர்ந்தெழுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா போன்றவங்கள்லாம் கட்சியிலேருந்து ஆல்ரெடி ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அதிமுகவோட வாக்கு வங்கியும் ரொம்ப பலவீனம் அடைஞ்சதாக இருக்கின்ற ஒரு கருத்தும் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை 2026 அதிமுக ஒரு பலத்த தோல்வியை சந்தித்தாங்கன்னா எல்லாருமே இணைஞ்சால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுன்ற ஒரு கோஷம் இதுக்கப்புறம் வலுப்பெறும்னே சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்தாக முடிகிறதோடு மட்டும் இல்லாமல் கட்சியை திரும்பவும் ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு பெரிய பெயரில் அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவங்களாம் திரும்பவும் கட்சிக்குள்ளே நுழையணும், இல்லது கட்சியை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. இதனால் அதிமுக திரும்பவும் பல பிரிவுகளாக சிதறதுக்கு அபாயம் நிறையவே இருக்கணும். இல்லாட்டி ஒரு பெரிய உட்கட்சி பூசல் வெடிக்குன்ற ஒரு சூழலும் உருவாகும்னே சொல்லலாம். இந்த குழப்பமான ஒரு சூழலை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம்னே சொல்லலாம். அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது பெரும்பாலும் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை உள்ளடக்கின ஒன்று தான் சொல்லலாம். அதிமுக வலுவிழக்கும் போது அந்த தொண்டர்களும் வாக்காளர்களும் திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியை தேடுவாங்க. அது நடிகர் விஜயோட அந்த புதிய கட்சியாக கூட இருக்கலாம். கவர்ச்சிகரமான பிம்பமாக இருக்கிற தன்னை முன்னிறுத்துறதுனால அதிமுகவோட இடத்தை அவர் பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தென்படுதுன்னு சொல்லலாம். மக்களை இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற அரசியல் தகவல்கள் உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.